ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் சட்னி செய்ய போகிறேங்க. இது சுட சுட இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி சுட சுட சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து ஒரு கோல்டன் கலர் வர்ற வரையும் வறுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டும் கொஞ்சம் செவந்து வதங்கி வரட்டும், அது வரையும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நிலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வரமிளகாய் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ பார்த்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாலாம் சேர்ந்து ஒன்று சேர கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாங்க. சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. இந்த டைமில் ஒரு 3 தக்காளி நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி மசிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புலலாம் தாளிக்கும் போது கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட சத்தும் நமக்கு முழுமையாக கிடச்சிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. அடுத்ததாக இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அரைக்கிற பொருட்களை பார்த்திங்கன்னா நல்லா ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். சுட சுட அவசரத்தில் நம்ம போட்டு அரைச்சோம்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாமே தெரிச்சு விட்டுடும் ஆவியில். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போது இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்ட பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு இந்த சட்னி கூடவே ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாவோ கெட்டியாவோ இல்லை இந்த அளவுக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க, உங்கள் தேவைக்கு ஏற்ப வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு ஒரு 3 காய்ந்த மிளகாயை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த சட்னியில் அப்படியே கொட்டிக்கலாம், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், தாளித்து கொட்டியாச்சு. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சட்னி சூப்பராக தயாராகிருச்சுங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணாஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.